கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் பிரமுகர் ரவி என்பவரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இதுவரை 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழலில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாஸ்கர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. கிருஷ்ணகிரி அடுத்த அதாவது கண்டிக்குப்பம் என்கிற பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் போலி என்சிசி முகாம் நடந்தது. இதில் பங்கேற்ற 13 வயதுடைய 8ஆம் வகுப்பு மாணவி போலியல் என்சிசி பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமன் என்பவரால் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானார். மேலும் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்தது. இவ்வழக்கை பர்கூர் அனைத்து மகளிர் காவல் போலீசார் விசாரித்த நிலையில் தமிழக அரசு இந்த வழக்கை விசாரிக்க ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இந்த வழக்கில் சிவராமன் மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளி தாளாளர், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் என 11 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். அதே போல சிவராமன் கிருஷ்ணகிரி அருகே மற்றொரு பள்ளியிலும் போலி என்சிசி முகாம் நடத்தி அங்கும் ஒரு மாணவியை பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. அந்த புகார்படியும் அதே போல வேறு எங்கெல்லாம் போலி என்சிசி முகாம் நடத்தப்பட்டது என சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் கைதான சிவராமன் கைது நடவடிக்கைக்கு முன் எரிமருந்து தின்ற நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி இறந்தார். சிவராமன் நீங்களாக மொத்தம் 18 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ரவி என்பவரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இன்று கைது செய்து விசாரணை செய்தனர். இதன் மூலம் இந்த வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. மேலும் சிவராமனின் நண்பரான இவர் சிவராமன் செய்த குற்றங்களுக்கும் குற்ற செயல்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளார் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மேலும் இவரை ஜில்மா ரவி என்றும் அடைமொழி வைத்து நண்பர்கள் அழைத்து வந்துள்ளனர். குறிப்பாக இவர் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.